ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரீ நோட்ஸ் எந்த வெப்சைட்டில் எடுக்கிறங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். இது 2வது வீடியோ, ஓகேங்களா. இதில் இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சிலபஸிஸ் நோட்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க, ஓகேங்களா. உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கோங்க, ஓகேங்களா. உள்ளே வந்துட்டிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. இப்போது இந்த வெப்சைட்டை கிளிக் கொடுத்துக்கோங்க, புரியுதுங்களா. இந்த வெப்சைட் கிளிக் கொடுத்தோன்னே இப்போ உள்ளே வந்துருச்சு, ஓகேங்களா. இப்போ உள்ளே வந்தோன்னே இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு சிக்னல் எடுக்கிற பொறுத்து தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் சீக்கிரம் எடுக்கும், புரியுதுங்களா. சரி, இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இவங்க வெப்சைட்டில் இருக்கோ எல்லாமே இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, நமக்கு ஃப்ரீ நோட்ஸ் தானே தேவை. நீங்கள் கடைசியாக வந்துடுங்க, புரியுதுங்களா. கடைசியாக வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுன்னு போட்டிருக்காங்களா. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இலக்கணம் தமிழ் நோட்ஸ் ஃப்ரீ ஸ்டடி நியூ சிலபஸ்ன்னு போட்டிருக்கான், ஓகேங்களா. இப்போ இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு 2 நிமிஷம் லோட் ஆகும், பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா. இப்போ 2 நிமிஷம் நீங்கள் வந்துடுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் அதை காமிச்சேன்னா இப்போ இதை கொடுத்த உடனே இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு கொடுத்துட்டாங்களா. இங்கெல்லாம் பாருங்களேன், இங்கே நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒன்றே மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. பிரித்து எழுதுக்கு அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இன்னொரு டேப் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ பிரித்தெழுதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, மொத்தம் தமிழில் எத்தனை இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா, இது நியூ புக்கு. இது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அப்படின்னு போட்டு நிறைய கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதுவும் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த வெப்சைட்லேயும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் மொத்தம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.